என்னையா கூப்பிட்டீங்க? நான் தான் மேகா. நீங்க மேகவா? என்னங்க உங்களை பத்தி நான் என்னவோ ஏதோ நினைச்சேன். நீங்க மேகாவா இருக்க முடியாதுங்க. உட்காருங்க சொல்றேன். இந்தாங்க உங்க பர்ஸ். தேங்க்ஸ்ங்க. அதாவதுங்க ஒரு நாள் டவுன் ஹால் ரோட்ல ஹாரி பாட்டர் புக் வாங்கிட்டு வரப்ப என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. உங்க ரூபத்துல என்னோட வெங்கடாஜலபதியே என் பர்ஸ் வந்து திருப்பி கொடுத்த மாதிரி இருக்குங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். இதே மாதிரி வாழ்க்கை பூரா நான் சந்தோஷமா இருக்கேன். அது உங்களால தான் முடியும். என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூ நான் சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை உண்மையே லவ் பண்றேன். அது எப்படிங்க முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆம்பளை கிட்ட இவ்வளவு அசால்ட்டா ஐ லவ் யூ சொல்றீங்க? முதல்ல ஒரு பையனும் பொண்ணும் ஒருத்தரை பார்த்து பேசி பழகி 2 பேரோட குணம் பொருந்துதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுல முடிவு செய்யணும். ஏற்கனவே நாம 2 பேரும் ஒன்னா பொருந்திட்டோம். எப்படிங்க? ஆமா கோபால், உங்களுக்கு வந்து நிறைய கால்ஸ நான் அட்டெண்ட் பண்ணேன். ஹாரி பாட்டர், வெங்கடாசலபதி, ப்ளூ கிராஸ், ரெட் கிராஸ்னு எல்லா விஷயத்திலையும் என்னோட ஒத்து போறீங்க. உங்களை விட வேற யார் எனக்கு பொருத்தமா இருப்பா? உங்க பேக்க கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். என்கிட்ட லவ் சொல்றவங்க கிட்ட பேக்க கேட்பேன். கொடுங்க. இப்பயாச்சும் நம்புறீங்களா? நம்புறேங்க. நானும் லவ் யூங்க. சிகர்தண்டா அண்ணே 2 ஜிகர்தண்டா தாங்க. ஜிகர்தண்டா காலி ஆச்சுப்பா. பாப்பா ஒரு ஜிகர்தண்டா கொடுப்பா. பாப்பா அதை எச்சி வச்சு கொடுப்பா. இவ தடுக்க கொஞ்சம் இருக்க அந்த நல்லா குளமே தழுங்குவே. இவ கொலுசு கொஞ்சம் குறுங்க அந்த அலங்காநல்லூர் அழகுமே. பாப்பா ஒரு ஜிகர்தண்டா கொடுப்பா. பாப்பா அதை எச்சி வச்சு கொடுப்பா. மண்ணை தொலைக்க அட தண்ணியும் வெப்பமும் சேரணும். பொண்ணை முழுக்க பக்கம் இழுக்க உன் இதயமும் மூளைய சேரணும். படிக்கட்டில் குத்த வச்சு நீக்க வெள்ள கட்டி ஒன்ன கண்டி சப்பு கொட்டி சப்பு கொட்டி எச்சி வத்தி போனடியே நாக்கு ஓடி வந்து உள்ள ஈரமாக்கு. கோச்சார புள்ள யாரையும் சுத்த புப்பிக்குள்ள கௌரி கட்ட உச்சுந்தான வேணும் சுத்த ஒன்னு சுத்தி நானும் சுத்த லட்சம் கெட்டு போனடியே பழப்பு. செவ்வாழையே அடி செவ்வாழையே என் மோகத்தின் வழி உந்தன் தள்ளாடியே மனம் தள்ளாடியே மனசுக்குள் விழுந்தது தள்ளாடியே. கில்லாடியே பெருங்கில்லாடியே இந்த கிளி கொஞ்சம் குடிச்சடம் கில்லாடியே. பாப்பா
ஒரு ஜிகர் தண்டா கொடுப்பா பாப்பா அதை எச்சு வச்சு கொடுப்பா இருந்துமே வேடைக்காது சொந்தமில்ல உனக்குள்ள அழகெல்லாம் உனக்குன்னு சொந்தமில்ல திருப்பாரங்குன்றத்துக்கு நீ வாடு திருமணம் கை குழந்தைய அழைச்சபடி கேளடி திண்டு கல்லு மேல கொட்ட தேசையெல்லாம் சுத்தி சுத்தி ஏகப்பட்ட மல்லியப்பூ எடைக்கேட வாங்கி வந்து பின் பக்கம் வச்சு விட எனக்கு ஆசை பெண்ணழகி எனக்கு நீ பண்ண வேணும் ஆசை கொண்டா 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 அடி கூடி வந்த அழகெல்லாம் கொண்டா கொண்டா ஒன்னா ரெண்டா ஒன்ன ஒட்டி கொள்ளப்பட்ட பாடு ஒன்னா ரெண்டா இந்தா இந்தா அடி இந்தா இந்தா மதுர மீனாட்சி குங்குமமே இந்தா இந்தா பாப்பா ஒரு ஜிகர் தண்டா கொடுப்பா பாப்பா அதை எச்சு வச்சு கொடுப்பா கொஞ்சம் இருக்க அந்த தள்ளாட்டோடமே தழுங்குமே இப்ப கொலுசு கொஞ்சம் கொடுங்க அந்த அலங்கானல்லும் அலருமே அண்ணே 1000 விளக்கு நகர்ல நாம நினைக்கிறாப்புல மில்ல கட்ட முடியாது போல இருக்குண்ணே. மொத்தம் 245 வீடு 244 பேர் வித்துட்டாங்க. கோபால்னு ஒரே ஒருத்த மட்டும் விக்காம வித்த காட்டிட்டு இருக்கானே. யாரா அவன்? பீவர் மில்ல லோடு மண்ணா இருக்கானே. தினக்கூலி 100 ரூபா வாங்குறான். அவனு தானே எவ்வளவு வீராப்பு. ஏன் விக்க மாட்டேங்கிறான்? காசு எதிர்பார்ப்பா வேற என்ன? கடைசி நேரத்தை காசெல்லாம் பார்க்க வேணாம். 10 லட்சமோ 20 லட்சம் மூஞ்சில எரிஞ்சிட்டு வா. கமிஷனர் பார்வை நம்ம மேல இருக்கு. கமுக்குமா முடியுங்க. பிரச்சனை பண்ண வேணாம். லிங்கத்தோட கனவு தான் நமக்கு முக்கியம். போங்க. சரிங்கண்ணே. நீயும் கூட போ. ஏய் அண்ணே, நானே கேட்ட நம்மளுக்கு புரிய வைங்க. சரி அண்ணே. சாயங்காலம் வாயில அடிக்கிறியா நீங்க? பலகாரத்தை குடிச்சுட்டு கண்டபடி வைரா மேஸ்திரி. யாருப்பா அது கார்ல கூட்டமா? கோபால் எங்க இருக்காரு? இருக்காரா? இருக்கானான்னு கேளுங்க. குடோனுக்குள்ள மூட்டை அடிக்கிட்டு இருக்கேன், அங்க போய் பாருங்க. 110 111 112 கோபால் 110. சொல்லுங்க. லிங்கன் அனுப்பியிருக்காரு. இட விஷயமா உங்ககிட்ட பேசணும். நான் தான் ஏற்கனவே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, உன் இடத்தோட மதிப்பு 2 லட்சம் தான். நாங்க 5 லட்சம் தரோம். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு. முடியாது. முடியாது. சும்மாரு. சரிப்பா, 10 லட்சம் தரோம். காலி பண்ணிடு. முடியாதுன்றல. 15 லட்சம் 118 110. சரிப்பா, கடைசி 20 லட்சம் முடிச்சிரியா? நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு அது வீடு, எனக்கு அது அப்பா. சின்ன வயசுல அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க ஞாபகம் என்ன போகும். அவங்க உசுர்ந்த வீட்டில் ஒட்டிச்சு. என்னால என் அப்பா அத்தால விற்க முடியாது. ஆளை விடுங்க. ஏண்டா உள்ள வேலை பார்க்காம என்னடா வண்டியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிய? மில்லுல எதுவும் பிரச்சனையானே? டேய், இந்த டைசன் இருக்கும்போது என்னடா பிரச்சனை? அண்ணா ரவுடி லிங்க வண்டி நிக்குதுனே. உள்ள ஜாமான்லாம் இருக்குனே. எப்படி லிங்க வண்டியா? ஐயோ, அவங்க மோசமான ஆளாச்சே. பேதி மாத்திரையில குடுக்குறாங்க. ஆத்தாடி கணக்குல. ஐயா, உண்மையிலே அருவானா இருக்கியா? ஆமாங்க ஐயா. கோபால தேடி கொஞ்சம் பேர் வந்தாங்கடா. அவங்க சொந்தக்காரன் நான் தான் உள்ள அனுப்பி வச்சேன். கோபாலுக்கு அந்த லிங்க குரூப்புக்கு என்ன சம்பந்தம்? என்கிட்ட வாழாட்டினாப்ல அந்த லிங்க குறிப்பிட்ட கோபால் வாழாட்டி இருப்பேன். கோபாலு என் மேல உமிய குட்டியா வேடிக்கை பார்த்த. இப்ப இந்த லிங்க குறிப்பு உசுர இருக்கிற நாங்க வேடிக்கை பார்க்கிறோம். வாங்கடா. 20 லட்சம் வாங்கிட்டு முடிச்சிடலாம். முடியாதுங்க, முடியவே முடியாது. அட முடியும். எல்லாரும் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன். இது லிங்க என்ன நட்டு நீ மனசு வச்சா முடியும். தயவு செஞ்சு போட்டு போப்பா. யாரோ போட போறாங்களோடா. லிங்க எனக்காக தெரிஞ்சிடும். காலி பண்ணிடு. கோபால் யார காலி பண்ண போகுது? உசுருங்க, அதெல்லாம் அப்படி காலி பண்ண முடியாது. தயவு செஞ்சு என் மனசை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. உடனே கிளம்புங்க. 20 லட்சம் தரோம்.
விஷயத்தை யாருக்கும் தெரியாம கப்பிச்சுக்கணும் கமுக்கமே முடிச்சிரு. முடியாதுன்னா முடியாதுங்க. டேய், இதுக்கு முன்னுக்கு நான் கோவால அடிமையாவுல வச்சிருந்தேன். வாங்கடா போய் சமரசமா சேர்ந்துக்குவோம். இதுல என் நம்பர் இருக்கு, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. அண்ணே சாரிண்ணே, மூட்டையில என்ன பாத்துட்டேன் மொத்தமா 200. அண்ணனா நீங்க வேலை பார்த்தா என் உடம்பு வலிக்குதுனே. லிங்கத்தாலு 20 லட்சம் ரூபா கொடுத்து அந்த ஆளை போடுன்னு சொன்னாங்க. நீங்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்களே. ஆளை போட்டு மூட்டு கெஞ்சி கேட்டோம், காலி என்ன சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. கோபாலு வீடு மேட்ரு ஆள் மேட்ருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்க்கையில் இது மாதிரி உனக்கு சான்ஸே கிடைக்காது. நல்ல மேட்ரு நடுவு விட்டுறாங்க. இங்க உங்களை நம்பி இவ்வளவு ஆளுல அனுப்பி நீங்க சென்டிமெண்ட் உசுருன்னு சொல்லி அனுப்பி விட்டீங்க. 20 லட்சம் ரூபாய் சும்மாவானே இருக்கு, சம்பாதிச்சிருக்கலாம்னே. எல்லாத்தையும் வெட்டிட முடியுமா டைசா? போட்டுக்கணும். புல் மனசு சொன்னாத நான் ஆளை போடுவேன். போன வாரம் மாலை முரசுல படிச்சிருப்பிய, காலவாசல்ல 4 பேர் கட்டி கொலை செஞ்சது யாரு? என்ன ஆட்டம் பாட்ட விட்டுனாப்ல சொல்ற? போன வாரம் நம்ம லேட்டா வந்து கூட பஞ்சால. ஐயோ மன்னிச்சிட்டேன். ஏதோ தங்கி ஸ்லிப் ஆகி உங்களை தப்பா பேசிருக்கு, தப்பா வேலை சொல்லிருக்கு. உங்க உள் மனசுல உள்ளதை அழிச்சிருக்கிறேன். மிஸ்டர் பரங்கி சார், உங்க உள் மனசுல உள்ளதையே அழிச்சிருக்கு. அண்ணனுக்கு வேர்க்குதுடா, வெளியில தூர தூக்கி போடுங்கடா. ஐயா இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்தேன். அறிவாளி அண்ணனே பெரிய அறிவாளி இருக்காரு. அது சரி, இனிமே உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா என்னைய கேளுங்க. ஆனா சின்ன உதவிக்கெல்லாம் போன் பண்ணக்கூடாது. பெரிய காரியமா இருந்தா அப்ப போன் பண்ணுங்க. கோபால்னே, இந்த இளந்த மில்லுக்கு நீங்க தானே முதலாளி. உனக்கு அவர்தான் முதலாளி. கோபால்னே, உங்க அடிமனே சொல்லுகிறா. எந்த முடியும் எத்தனை முடியும் மூட்டையா தூக்க வேணாம். பேசி தொண்டை ரொம்ப கரகர போயிருச்சு. ஒரே ஒரு டொரினா இந்த கூலிக்க வாங்கிட்டு வரனே. என்னடா ஒரு டொரினாக்கு 80 பேர் ஓடுறாங்க. இனிமே எல்லாம் அப்படிதான். மயாண்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மில்ல வேலை பார்க்கறாங்களா கோபாலு சாதாரண ஆள் இல்லையாம்டா. ஊரே பார்த்து ரவுடி லிங்கத்தோட ஐயாலாம்டா. எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. சரி, இதை நம்ம பசங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லிடுறா. கஷ்டம் இல்ல, உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். வாராசா சொன்ன கேளு, சொன்ன கேளு. சொன்ன கேளு, கூச்சிருவேன். கிட்ட வந்தா கூச்சிருவேன். குதி யாரு வேணாண்ணா? நானும் குதிக்கதான் வந்திருக்கேன். அத்தாடி எம்புட்டாலும் நீ பொட்டுன்னு போறியா இல்ல துடிச்சு சாகுறியான்னு பாத்துருத. நான் குதிக்கிறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணணும். சனி எங்கிருந்து விழுந்தா உடனே உசுரும் போய் தொலையாதா? உனக்கு எப்படி தெரியும்? போன மாசம் எனக்கு லவ் ஃபெயிலியர். தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இங்க இருந்தா குதிச்சேன். நேரம் சாக முடியல, பாதியிலே மாட்டிக்கிட்டேன். வலிய நினைச்சால எவ்வா. ஆனா ஒண்ணு, நீ எந்த கஷ்டத்துக்காக சாக போறியோ அதை விட நீ குதிச்சதுக்கு பிறகு படுற கஷ்டம் இருக்கு பாரு, அதான் இருக்கிறதுல கொடுமை. அனுபவத்தை சொல்றேன்.